ഒരാഴ്ചയില്ല. நல்லா நல்ல இதாகி இந்த இடத்துல நீர் கட்டிடுச்சு. இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. நல்ல பாகத்து கிடைச்சிருக்கு. இங்கே தெரிஞ்சதா இங்கே நல்ல ஒன்று வச்சு அங்கே தெரிச்சா எல்லாரும் போக்கு மோலோடு போக்கு பையா போக்கு இப்போ வேதனை உண்டா அத்தரைக்கு? நான் அவ்வளோ அத்தரைக்கு வேதனை உண்டா? சரியாயா? நல்லா பொக்கா பட்டுனா போக்கு சும்மா போக்கு பட்டு மோலோட்டு பட்டு வாங்கி பட்டுனா வேற பொக்கிக்கும். சும்மா ஃப்ரீ ஆகிட்டு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்துச்சு. ஃப்ரீ ஆகிட்டு விட்டான். இதுக்கு கம்ப்ளைண்ட் இங்கே இருந்துச்சு, புரியுதா? இங்கேதான் அவருக்கு பிடிச்சி வடிக்குது. ஆனா கம்ப்ளைண்ட் இங்க இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் நான் என்ன செஞ்சேன், அத இங்க இருந்த கம்ப்ளைண்ட்டா மாத்தியாச்சு. நீ இங்க இருந்தது அப்போதைக்கு அடி கொண்டதுதான், அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கு நம்ம வேற ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ இது விளையிடும். அந்த பையன் வந்த பாத்தீங்கன்னா அந்த அப்படி வந்தா போல திருப்ப முடியாது. இங்கிலீஷ் மெடிசன்னா இங்க மட்டும் ஊசி போட்டோம் இங்க மட்டும் தான் பாப்பாங்க. நமக்கு இது எங்க இருக்கு, அந்த பிடித்தம் எப்படி எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குங்கிறத கேடு விளக்கி விடணும். இல்ல இந்த மருந்தோட வாசமே ஒரு மாதிரி. ஆமா, அதுக்கெல்லாம் மருந்தடி சேர்த்து அந்த சேரலாம் சேர்வையெல்லாம் சேர்த்து கரெக்ட் ஆயிட்டு நம்ம செஞ்சிருக்கோம். இந்த இடத்துலதான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, புரியுதா? இந்த இடத்துல இருந்த கம்ப்ளைண்ட் தான் நான் மாத்திட்டு இருக்கேன். கழுத்துங்கிற என்ன இருக்கையும் செய்ய 4-5 எழுக்கில நரம்புக்கா எலும்புக்கா எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க கவனிக்கலாம், வரலாம், வந்து பாத்துக்கலாம், புரியுதா? வைரஸ் பிரச்சனை மாத்திரம் நீங்க வராம இருந்தா போதும். நான் 10-20 இடத்துக்கு போயிட்டேன், ஒன்னும் சரியில்லை, இங்க போயிட்டு முடியலை, நான் மாத்திரம் இங்க நாம பண்ணிப்பாங்க, நான் உங்களை சரியா அனுப்பிடுறேன். நானும் 2 வருஷமா பாவம் ஒரே படுக்கையில் இருக்காரு, இல்லைன்னா அப்படி அணங்க மாட்டேங்கிறாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, நடக்க மாட்டேங்கிறாரு, செருப்பாக்க இளவட்ட பையன், இப்படியெல்லாம் அந்த ஆக்சிடென்ட்ல பார்க்காத இடம் இல்ல, செய்யாத இடம் இல்ல, அப்படிங்கிறதுல மாத்திரம் நீங்க நம்மளை கனெக்ட் பண்ணுங்க. ரொம்ப குறைஞ்ச அளவுல நம்ம செய்ய வேண்டியது 16 நாள், ரொம்ப குறைஞ்ச அளவுல சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கு மேல 21 நாள் 41 நாள் ஐயா டாக்டரே நம்ம கிட்ட ட்ரீட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்ல. அந்த பையனுக்கு கழுத்து திரும்ப முடியாம இருந்துச்சு. ஆஸ்பத்திரி போனா மாத்திரை தான் கொடுப்பாங்க, மாத்திரை மருந்து என்னத்தையாவது கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த கழுத்து திரும்பிடுமா, கையை உயர்த்துப்பா, இந்த கையை உயர்த்து, நல்லா உயர்த்து. இந்தியாவிலேயே சிறந்த பாரம்பரிய மருந்து தயாரிக்கிற மருத்துவர் அப்படிங்கிற ஒரு அவார்டு நரேந்திர மோடி கையால வாங்கியிருக்கிறார். இது சார் சார் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க இப்போ? இது இந்த பையனுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இப்ப அடிபட்டது. அப்ப இப்ப அடிபட்டா அதுக்கு ஒரு இதை செய்யணும், ஒத்தனை கொடுக்கணும். இந்த கிழி கொடுக்கணும்னு சொல்லணும்ல, அதே ஒத்தனை கொடுக்கணும். அப்ப அது நல்லா கரெக்டா செஞ்சுட்டு அப்புறம் தான் நமக்கு எழுதணும். இப்ப இது இங்க சூடாகிக்கிட்டேன், அதங்க சூடாகுது, பிரச்சனை இல்லை. சரி, அவன் தண்ணி என்ன பண்ணலாம். இப்ப பசுமா കഴിച്ചാ? രാവിലെ കഴിച്ചു. ശരി ശരി ശരി. என்ன സംഭവിച്ചേ? അതന്നെ என்ன സംഭവിച്ചു? ഇത് என்ன ഒരാഴ്ച
ഇതൊന്നും നല്ലോണം നോക്കണം കേട്ടോ. കുറച്ച് ഞാൻ ഇപ്പത്തേക്ക് ഒന്ന് ചൂട് വെച്ച് തരാം. അത് കഴിഞ്ഞ് നല്ലോണം നോക്കണം. നോക്കിയാലേ ഇത് നമ്മൾ ട്രീറ്റ്മെന്റ് ചെയ്ത് അത് മാറി കിട്ടും കേട്ടോ. മാറ്റാൻ കഴിഞ്ഞു. പക്ഷെ ഇപ്പത്തേക്ക് ഞാൻ ചൂട് വെച്ച് തരാം. കാലെടുത്ത് അങ്ങ് വെച്ചിട്ട് ഇങ്ങനെ ഇരുന്നാൽ മതി. കാലെടുത്ത് അങ്ങനെ വെച്ചിട്ട് നല്ല നേരെ ഇരിക്കണം. ഇങ്ങോട്ട് നീങ്ങിയിരിക്കും. റൈറ്റ്. ஒரு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காரு? என்ன இருக்கு இருக்கு? அவரு இந்த மரம் வேலை பார்க்குறாங்க. அந்த மரம் வெட்டுவாங்கல்ல, அந்த வேலை பார்த்து இந்த தரத்துல தான் விழுந்திருக்காங்க. அந்த தரத்துல தான் காயம் இருக்கு. விழுந்திருக்காங்க. அந்த காயம் இந்த பக்கத்துல காயம் இருக்குது. எடுத்தீங்களா? விழுந்திருக்காப்புல அவருக்கு. நல்லா அடி நல்ல இதாகிடுச்சு. இந்த இடத்துல நீர் கட்டிடுச்சு. இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. இது நீங்க நாடி பிடிச்சு பார்த்தே சொல்லிட்டுருங்க. ஆமா சொல்லிட்டு இந்த இடத்துல இது ஒரு நாளையில சரி பண்ண முடியாது. இது வந்து இதுக்கெல்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 நாளைக்கு செய்யணும். அப்பதான் இதெல்லாம் கரெக்டா சரியா வந்துடும். இப்ப நம்ம ஒரு இதுல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாளையில இது வந்து சரி பண்ண முடியாது. நாலஞ்சு நாள் ஆச்சான் சொல்றாப்புல. இந்த காயமே ஆறிடுச்சுல, 2-3 வாரம் ஆயிருக்கும். யாருமே உண்மை சொல்றது இல்லை. அவங்க எல்லாம் வந்து நம்மளை இது பண்ணுவாங்க. ஊரியில அந்த காயம் நல்லா ஆயிருக்குல்ல, ஒரு வாரத்துக்கு மேல. நல்ல பாகத்து கிடைச்சிருக்கு. பட்டிருக்கு. எல்லாத்தையும் இப்போ செய்துட்டு முடியெல்லாம் நல்லா அடிப்படையாயிட்டு வெட்டி இருக்குது. இது மாடல் தான். நல்லி இப்ப இந்த பிள்ளைற மாடலு. உங்க பேர் எந்தன்னு പറഞ്ഞ? சிவம். அப்ப பகவான் பேரன். ஃப்ரீ ஆயிட்டு விட்டுருங்க. ஃப்ரீ ஆயிட்டு நீ கழுத்து அப்படியா? கழுத்து நல்லா ஆயிக்கும். அப்படியே நல்லா ஆயிக்கும். நல்லவனா செய்யும். நல்லவனும் செய்யும். குழப்பம் இல்லை. நல்லா திரிக்கான்ல. இப்ப தெரியுதா? நேரத்தை திரிக்காம பட்டுள்ளே இருந்தல்ல. இப்ப தெரியுதுண்டா கருத்து. சும்மா ஃப்ரீ ஆயிட்டு விட்டோம்னா சும்மா ஃப்ரீ ஆயிட்டு சும்மா கருத்து நல்லா குத்தி பிடிச்சோம். ഇവിടെ வந்து തട്ടട്ട്. ഇവിടെ തട്ടട്ട്. അങ്ങനെ തട്ടട്ട്. ഇപ്പൊ നല്ല ഇങ്ങനെ തിരിക്കും. ഇങ്ങനെ തിരിഞ്ഞതാ. ഇങ്ങനെ നല്ലോണം വെച്ചു. അങ്ങനെ തിരിച്ചോ. എല്ലാവർക്കും ഫ്രീ ആയ? എല്ലാവരും തിരിക്കാല്ല. അവിടെ ആ വേദന മറ്റേ കേടാണ്. പക്ഷെ ഇപ്പൊ കഴുത്ത് നല്ലോണം തിരിക്കാല്ല. എവിടെ വേണമെങ്കിലും തിരിക്കാല്ല. കഴുത്ത് ഒരു പോലെ ഇരിക്കുന്നില്ല. ശരി. ചുമ്മാ ഫ്രീ ആയിട്ട് ഒന്നും വേണ്ട. നല്ല ചെയ്ത് ഫ്രീ ആയിട്ട് ഇപ്പൊ നല്ല തിരിച്ചോ നല്ല അങ്ങോട്ടും ഇങ്ങനെ ചെയ്തു. ഇപ്പൊ തിരിക്കാല്ല. നല്ല തിരിക്കാല്ല. വേറെ പ്രശ്നമൊന്നുമില്ല. ഈ വേദന മാത്രമല്ലേ ഉള്ളൂ. ഇത് നമ്മൾ കുറച്ച് ദിവസം എടുത്താലേ മാറുള്ളൂ. കേട്ടെ?
പുള്ളിക്ക് ഇവിടെയാണ് പിടിത്താങ്ങി ഇങ്ങി കിടന്നു മനസ്സിലായില്ലേ ഇവിടെയാണ് കംപ്ലൈന്റ് ആയിരുന്നത് இதான உங்களுக்கு இதுக்கு கம்ப்ளைண்ட் இங்க இருந்துச்சு புரியுதா இங்கதான் அவருக்கு பிடிச்சி வடிக்குது ஆனா கம்ப்ளைண்ட் இங்க இருந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட் நான் என்ன செஞ்சேன் அத இங்க இருந்த கம்ப்ளைண்ட்டா மாத்தியாச்சு நீ இங்க இருந்தது அப்போதைக்கு அடி கொண்டதுதான் அதனால பிரச்சனை இல்லை அதுக்கு நம்ம வேற ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ இது விளையிடும் புரியுதா சரி அல்லாம நமக்கு இங்க கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இங்கதானே திரும்ப தரவுன்னா அந்த அளவுக்கு கழுத்து திரும்ப முடியாது அந்த பையன் வந்த பாத்தீங்கன்னா அந்த அப்படி வந்தா திருப்ப முடியாது அல்ல நான் இல்லையா இங்கிலீஷ் மெடிசன்னா இங்க மட்டும் ஊசி போட்டோம் இங்க மட்டும் தான் பாப்பாங்க நமக்கு இது எங்க இருக்கு அந்த பிடித்தம் எப்படி எங்க இருக்குது எந்த இடத்துல இருக்குங்கிறத கேடு விலக்கி விடணும் அப்பதான் அதுக்கு அந்த இது கரெக்ட் ஆயிடும் பிரச்சனையோட மூலாதாரத்துல கை வச்சு அங்கிருந்து விலக்கித்தான் இங்க கீழே வரும் அப்பதான் அவருக்கு இப்ப கழுத்தை தெரிய முடியாது இல்லைன்னா திரும்ப முடியாது அவருக்கு இந்ததெல்லாம் வலி கழுத்தை திரும்ப முடியல அவருக்கு இப்படித்தான் திரும்ப அப்படி கலந்து கஷ்டப்பட்டவங்க இப்ப 5 நிமிஷத்துல நம்ம மாத்தியாச்சா என்ன ஆச்சு எப்படி இருக்கு கழுத்து இப்ப கழுத்து வலி மாறிடுச்சா புரியுதா அதான் அந்த இதுக்குதான் இந்த இதுக்கும் 2 வித்தியாசம் இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போற நடக்காது இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் செய்தி இல்ல இந்த மருந்தோட வாசமே ஒரு மாதிரி ஆமா அதுக்கெல்லாம் மருந்தடி சேர்த்து அந்த அதுக்கான செய்யாண்டிய சேரலாம் சேரவையெல்லாம் சேர்த்து கரெக்ட் ஆயிட்டு நம்ம செஞ்சிருக்கோம்ல அப்ப அதுக்குள்ள பிரயோஜனப்படும் இந்த இடத்துலதான் கம்ப்ளைண்ட் வச்சு புரியுதா இந்த இடத்துல இருந்த கம்ப்ளைண்ட்டை தான் நான் மாத்தி விட்டுருக்கேன் அப்ப அவருக்கு கழுத்தெல்லாம் திரும்ப முடிஞ்சிச்சு எல்லா இதுவும் அவருக்கு செய்ய முடிஞ்சிச்சு அதுதான் கணக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல இப்ப நம்ம திரும்ப அமர்த்தி விட்டோம்னா இந்த பையன் நாளைக்கு எந்திரிக்க மாட்டோம்ல எனக்கு இവിടെയാണ് ഞാൻ തിരിച്ച് തേച്ച് വിട്ടിരുന്നെങ്കിൽ നാളെ എന്തിരിക്കും കഴുത്തിങ്ങനെ തന്നെ ഇരിക്കുകയും ചെയ്യും നാളെ ഇയാൾ എലിക്കില്ല എനിക്ക് മനസ്സിലായില്ലേ അപ്പൊ നമ്മൾ കംപ്ലൈന്റ് തീർത്താൽ ഇയാൾക്ക് പ്രശ്നം തീരും அதுதான் நம்மளோட பணி എന്താണ് കംപ്ലൈന്റ് അത് എവിടെയാണ് അത് കംപ്ലൈന്റ് ഉണ്ടാകുന്നത് അതിനെ നോക്കി അതിനെ മാറ്റിയ ശരിയായി വരും அது நாங்க இது இந்த மலையாளத்துக்காரனால மலையாளத்துக்கு சொல்றேன் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க நினைக்கிற இடத்துல உங்களுக்கு இது வராது இந்த கம்ப்ளைண்ட் இருக்காது வேற எங்கேயாவது இருக்கும் அதை பார்த்து அதை கரெக்ட் பண்ணப்போ உங்களுக்கு சரியாகும் இது இப்ப சின்ன விஷயம்னா தான் நமக்கு இது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம்னா கொஞ்சம் நாள் எடுத்து செய்யும் அவ்வளவுதான் வித்தியாசம் சின்ன சின்ன விஷயம்னா இது மாதிரி செய்யற கையிலே போயிடும் வருஷங்களாயிருக்கு கழுத்து திரும்ப முடியாம எல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுகள்னா அதிக அழகா இந்த மாதிரி கழுத்தெல்லாம் திரும்பி நல்ல வேலையை பார்த்து நல்ல இது பண்ற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு கிட்ட வரலாம் ஆமா ஆமா அப்படிப்பட்ட இது என்ன பிரச்சனை நான் சொன்னல என்ன நரம்புக்கோ எலும்புக்கோ எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க நம்ம கவனிக்கலாம் வரலாம் வந்து பாத்துக்கலாம் புரியுதா வைரஸ் பிரச்சனை மாத்திரம் நீங்க வராம இருந்தா போதும் வைரஸ் ஒரு இதுன்னா சுகரு இந்த டயபெட்டிஸ் பாக்கி உள்ளதுலாம் வைரஸ் சம்பந்தமாயிட்டு காய்ச்சல் அது எல்லாம் வைரஸ் சம்பந்தமாயிட்டு அந்த மாதிரி உள்ளது மாத்திரம் நான் இப்ப பார்க்க மாட்டேன் காரியம் அதெல்லாம் நமக்கு இங்க பாக்குறதுக்குள்ள சௌரியம் இல்லை அதனாலதான் அந்த காலத்துல எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப நம்ம நிப்பாட்டியாச்சு அது மட்டும் பாக்குறதுல ஆமா ஆமா அந்த காலத்துல நம்ம ஆஸ்பத்திரி இல்லாதனால அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆமா இப்ப நல்ல ஆஸ்பத்திரியும் பல சௌகரியங்கள் இருக்குல்ல அதனால ஏன் ஆஸ்பத்திரியில இருந்து முடியாதவங்க ஆஸ்பத்திரியில ரொம்ப வேலை பார்த்துட்டு ஒன்னும் முடியல சரியா ஆகல அப்படின்றவங்க மாத்திரம் கிட்ட வருங்க வாங்க முதல்ல என்னமா இருந்துச்சா முதல்ல ஆஸ்பத்திரியில ஒட்டி காட்டுங்க நியாயமா அவர் இந்த மாதிரி செய்ய முடிஞ்சா அவங்க செஞ்சிருவாங்க சரி அவங்கள கொண்டு முடியல நான் ரொம்ப இடத்துக்கு போயிடுறேன் நான் 10-20 இடத்துக்கு போயிட்டேன் ஒன்னும் ரெஸ்ட் ஒன்னும் சரியில்லை இங்க போயிட்டு முடியலை நான் மாத்திரம் இங்க நாம இங்க புக் பண்ணி வாங்க நான் உங்களை சரியா இருக்கிறேன்
ஓகே ஓகே சரி. சின்ன பிரச்சனைகள்லாம் வராதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாங்கெல்லாம் எங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மாறாதவங்களை மாத்துறதே நம்ம கிட்ட வந்து இது எடுக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வந்து நம்ம மெனக்கெடுத்தாதீங்க. அந்த கால் சுளுக்கு கை சுளுக்கு என்னங்க சும்மா அந்த கை சுளுக்கு கால் அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இப்ப அங்க பக்கத்துலயே ஆறாவது இருப்பாங்க, அவங்க அதை போட்டு செய்யலாம். நீங்க பக்கத்துல பாருங்க, பார்த்துட்டு உங்களால முடியல எல்லாம் ஒண்ணுமே சரிபடல மாத்திரம் நீங்க இங்க வாங்க, பாத்துக்கலாம், பார்த்து சரியாக்கி விடுறேன். எந்த பிரச்சனையாலும் பார்த்து சரியாக்கிடலாம். ஆனா சின்ன பிரச்சனையா இருந்தா பக்கத்துல இருக்கவட்ட நீங்க பாருங்க. அதே நான் சொல்றது. ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு நான் ஒரு ஆள் தான் செய்வேன், வேற ஆள் வச்சு செய்யறது இல்ல. அப்ப அவர் என்னால எல்லாருக்கும் பார்க்கணும்ல. அதனாலதான் நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைனா நீங்க போய் முதல்ல ஆஸ்பத்திரி பாருங்கப்பா அப்படின்னு. நீங்க சொல்றது ரொம்ப சரி, கரெக்ட். என்னங்க ஐயா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஆமா, முடியாத பிரச்சனைகளுக்கு முடியாத பிரச்சனை இங்க நாங்க நானும் 2 வருஷமா பாவம் ஒரே படுக்கையில் இருக்காரு, இல்லைன்னா அப்படி அணங்க மாட்டேங்கிறாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, நடக்க மாட்டேங்கிறாரு, செருப்பாக்க இளவட்ட பையன், இப்படியெல்லாம் அந்த ஆக்சிடென்ட்ல பார்க்காத இடம் இல்ல, செய்யாத இடம் இல்ல, அப்படிங்கிறதுல மாத்திரம் நீங்க வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுங்க. நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குலாம் வந்து பாவம் இங்க நீ உங்களுக்கும் கஷ்டம், என்ன போல உள்ளவருக்கு பாக்கி உள்ளவருக்கு செய்ய வேண்டியது உங்களுக்கு செய்ய முடியாது. அதுக்குள்ள நேரம் கிடைக்கணும்ல. கண்டிப்பா, அதுதான் நாங்க சொல்றோம். இதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை வச்சு நம்ம முறை பிரயோகம் செய்ய வேண்டியதுதான், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நல்ல நின்று செய்ய, நிதானமா செய்ய வேண்டியது கேஸ். அதுக்காக நம்ம உடனே போய் ஒரு நாளையில அங்க என்னத்தையாவது மறைச்சு தருவோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு நாளையில நீங்கெல்லாம் சிலப்போ இங்க வந்து ரொம்ப குறைஞ்ச இதுல சின்ன வைத்தியம் வச்சு ரொம்ப குறைஞ்ச அளவுல நம்ம செய்ய வேண்டியது 16 நாள், ரொம்ப குறைஞ்ச அளவுல சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கு மேல 21 நாள், 41 நாள், 3 மாசம் இப்படி இருக்கலாம் டயம் எடுக்கும் உங்க உங்க இதை தீர்க்கிறது. நாம வந்து முறைப்படி செய்து தீர்த்து தருவோம். அதுக்காக நாங்க ஒரு நாளையில வந்து அங்க பிடிக்கிறேன் இங்க பிடிக்கிறேன் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, ஒரு இடத்துலயும் அதை செய்ய முடியாது. மக்களுக்கு தான் நாங்க அவ்வளவு இதா சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டாங்க. கொஞ்சம் பேர் அது தப்பான இதை பண்ணி இந்த அங்க போய் இதை இப்படி பிடிக்கிறேன், இந்த அப்படி பிடிக்கிறேன், சரியா போச்சு அப்படின்னு சொல்லி காட்டி சும்மா என்னத்தையாவது வீடியோ பண்ணி விட்டுறாங்க. அங்க போனோடனே அவங்க நல்ல காரியம் வச்சு பிடிக்கிட்டு விட்டுடுறாங்க. அப்ப அவங்களும் கிடந்து கஷ்டப்படணும். யதார்த்த வைத்தியம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி ஊருக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி கண்டிப்பா இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஆமா நோய்வாய்ப்பட்டு முடமாகி வீட்டுக்குள்ளே லட்சமா செலவு பண்ணோம், பண்ண முடியல, எங்க பாக்குறது தெரியலன்னே ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிதான் நம்ம செய்யறோம். நிச்சயமா பண்ணுங்க. அல்லாத சும்மா சின்ன சின்ன விஷயம்லாம் அங்கேயே இருக்கவங்க செய்வாங்க. அங்கே பக்கத்துல பக்கத்துல எப்படெல்லாம் இருப்பாங்க. நம்ம அங்கேயும் ஓடண்டா தேவையில்லை. சின்ன சின்ன இதுக்கெல்லாம் அவங்க மக்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே சிலப்ப படிச்சவன் இருப்பேன். அதை விட்டுட்டு ரொம்ப தூரம் ஓடுவாங்க. அப்படியெல்லாம் போக கூடாது. நமக்கு முடிஞ்சதை பார்த்துட்டு முடியலைன்னா வாங்க, நான் பண்ணித்தரேன். இது வந்து எங்க இருக்கு இப்போ? கேரளா. இதுல திருவனந்தபுரம். கிளியரா அந்த போரியை சொல்லிடுங்களா? கேரளாவுல திருவனந்தபுரம் ஜில்லாவுல நெடுமங்காடு தாலுக்கு. நெடுமங்காடு தாலுக்குல நீங்க நெடுமங்காட்டுல வந்து இறங்கியாச்சுன்னா பஸ் விட்டு இறங்கி எந்த நேரம் பஸ் இருக்கு திருவனந்தபுரத்துல இருந்து. நெடுமங்காட்டுல இருந்து நீங்க இறங்கிட்டீங்கன்னாலே ஒரு 100 ரூபாய் வாங்க நம்ம வைத்தியசாலைக்கு வர்றது. ஆட்டையில பிடிச்சீங்கன்னா ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா வைத்தியசாலையில கொண்டாந்து விட்டுருவாங்க. வெள்ளூர் கோணம் மஞ்ச பீவு நெடுமங்காடுன்னு சொன்னீங்கன்னா நம்ம அட்ரஸ் வந்து வெள்ளூர் கோணம் மஞ்ச தீபம். மஞ்ச தீபம் வெள்ளூர் கோணம். பஸ் இருக்குல்ல? பஸ் எல்லாம் இருக்கு, பஸ் இருக்கு, ஆட்டோ நிறைய இருக்கு. வர்றது அதே நேரத்துல நம்ம தென்காசி வெளியே வர்றவங்க நெடுமங்காட்டே இறங்கலாம், திருவனந்தபுரத்துக்கு போக வேண்டாம். அப்படியா? ஆமா, திருவனந்தபுரத்துக்கு போகாம நெடுமங்காட்டுல இறங்கலாம். தென்காசி வெளியே வர்றவங்க இல்ல. அப்படியே இங்க நம்ம
கிளினிக் வாசல்ல இறங்கலாமா தென்காசில இருந்து வர்றவங்க? இல்ல அந்த நெடுமங்காட்டுல இறங்கிட்டு மாறி இந்த பக்கம் வர்றதுக்கு 100 ரூபா ஆட்டோக்கு. ஆட்டோ. பஸ் ஏன்னா 20 ரூபாய் நம்ம ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா 10-15 ரூபா ஆகும். ஆமா 10-15 ரூபாய் நம்ம ஆகும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, நான் பஸ்ல போயிட்டு இல்லை, அதனாலதான் எங்களுக்கு 15 ரூபா. ஆமா சத்தியம். சரி சரி. அதே மாதிரி நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க எத்தனை நாள் தங்கி மருத்துவம் பார்க்கணும்? ஆமா எல்லாமே வந்து நீங்க வர சொல்லுவீங்க. எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா இருந்தா மாத்திரம் நீங்க என்னை கான்வெர்ட் பண்ணுங்க. அதாவது சும்மா உடனே வந்ததாங்க என்னத்தையாவது பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சு வராதிங்க. அந்த மாதிரி உள்ள பாய்க்குள்ள சொல்லுவாங்க, சொல்றதுல தான் இதா இருக்கு. ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி உள்ளது உங்களுக்கு பிரயோஜனம் வராது. நான் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் மட்டும் செஞ்சு தருவேன், ஜனங்களுக்கு பிரயோஜனப்படணும். இல்லைன்னா நம்ம ஒரு வேலை பார்க்க மாட்டேன் நான். புரியுதா? அப்ப அதை அனுசரிச்சு உங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு போலாம். இப்ப திருவனந்தபுரத்துல இருந்து நெடுமங்காடுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும், அவ்வளவுதான். ஆமா திருவனந்தபுரத்துல இருந்து வர்றதுலாம் பஸ் நிறைய இருக்கு. ஆமா நிறைய பஸ் இருக்கு, நிறைய இருக்கு. 15 நிமிஷத்துல ஒரு பஸ் இருக்கு. ஆமா ராத்திரி நேரத்துல 1 மணி நேரத்துக்கு ஒண்ணு. ஓகே. அல்லாத நேரத்துல 15 நேரத்துக்கு ஒரு பஸ், 15 மினிட்ல ஒரு பஸ் இல்லையே நம்மள நெடுமங்காட்டு ஒன்று இல்லையே. இப்போ எனக்கு தெரிஞ்செல்லாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பணக்கார ஆட்களே சரி, இல்ல வந்து நடுத்தர குடும்பம். ஐயா டாக்டரே வந்து நம்ம கிட்ட ட்ரீட் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. இன்னைக்கு டாக்டர் எல்லாம் எத்தனையோ டாக்டர் வந்து பண்றாங்க. அது அவங்க படிச்சது, அவங்க வைரஸுக்கு அவங்கதான் மெயின். இப்ப நானே இருக்கிறேன், எனக்கு ஒரு சீரியஸ் வந்துருச்சுன்னா நான் முதல்ல பெரிய காலேஜ்ல தான் போகணும், அல்லாத வேற ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதனால அதை டாக்டர் செய்யறது புத்தகம் நமக்கு ஒன்றும் அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவங்க படிச்சதை அவங்க கரெக்டா செய்யறாங்க, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இது வேற. இது நாங்க அந்த காலத்துல ஆஸ்பத்திரி வர்றதுக்கு முன்னுக்கு உள்ளது. ஆஸ்பத்திரி இப்ப வந்துச்சு, அதுக்கு முன்னுக்கு எங்க பாட்டன் காலத்துல இதுதான் இருந்துச்சு. இப்படித்தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இதுக்கு மெடிசனே இல்ல. என்னங்க இந்த இதுக்கு என்னதான் அறுவை சிகிச்சை உள்ள சாப்பாடு தேவையே இல்ல. இப்ப வந்து இப்ப அந்த பையனுக்கு கழுத்து திரும்ப முடியாம இருந்துச்சு, ஆஸ்பத்திரி போனா மாத்திரை தான் கொடுப்பாங்க, மாத்திரை மருந்து என்னத்தையாவது கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த கழுத்து திரும்பிடுமா? நீ குடியாவில் வாங்கி காய்ச்சா கழுத்து வலி இருக்கு, அது வலி இல்ல, குறைஞ்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துலயே வலி இல்லைன்ற, 2 நிமிஷத்துலயே வலி இல்லைன்ற. ஆமா கையை உயர்த்துப்பா, இந்த கையை உயர்த்து, நல்லா உயர்த்து. அங்கே ஓகே. இப்போ நல்லா உயர்த்தான் பற்றிருக்கு. நேரத்தை கை பக்கம் பற்றி வருந்தா வேதனை இப்போ ஓகே. இப்போ எங்கே சரியாயிட்டு ஓகே. நேற்று வலி இருந்தது கை தூக்கும் போது, இப்போ வந்து வலி இல்லாத கை உயர்த்தலாம் அப்படிங்கிறாங்க. சரி அவ்வளவுதானே. இப்ப நமக்கு ஒண்ணும் செய்ய പറ്റില്ല. ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ഒരു 5-6 ദിവസം ഒന്ന് ചെയ്യേണ്ടി വരും. ഇയാൾക്ക് മനസ്സിലായില്ലേ? അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇവിടെ ഒന്നും ചെയ്യാത്തത്. ഇയാളെ ഇപ്പൊ നമ്മൾ ഒരു ദിവസത്തിൽ ചെയ്യാനുള്ളത് ഞാൻ 4 ദിവസം ചെയ്യാനുള്ള ഒരു ദിവസത്തെ ചെയ്ത് വിട്ടു പിടിയില്ല. ഇവിടെ നമുക്ക് പിന്നീട് ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. ഇത് ചതവ് കൊണ്ടതാണ്. ചതവ് എന്ന് പറഞ്ഞാൽ അകത്ത് മുറിഞ്ഞിരിക്കുകയാണ്, അത് പൊറുക്കണം. ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായ പുറത്ത് മുറിഞ്ഞ നമ്മൾ മറന്നിട്ട് ഇത് അകത്ത് മുറിഞ്ഞിരിക്കുകയാണ്, അത് പതുക്കെ പൊറുക്കുള്ളൂ, ഉടനെ പൊറുക്കൂല. இப்ப நமக்கு இப்படி இருக்கோ? சதைக்கல வந்து புண்ணா இருக்கு. அந்த புண்ணு பையத்தான் மாறும். ஒரு நாளைக்கு பார்த்தா பையா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துதான் மாறணும். அதுக்காக சதைக்கில இருக்கிற புண்ணை உடனே மாத்த முடியாது. நரம்பு படி இந்த மாதிரி இந்த எலும்புகளை என்ன மாதிரி சாயந்தில பிரச்சனை இருந்தாதான் நமக்கு உடனே மாத்த முடியும். அதெல்லாம் மாத்திரலாம். இது வந்து உள்ளுக்கு புண்ணு, அந்த புண்ணு ஆறணும். அது நேச்சுரலா இது ஆறும். இங்க நம்மள பிரதிரோத சக்தி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மருந்து போடும்ப நம்ம உள்ளுல எல்லாம் வந்து கொடுக்கணும்னா இதை போட்டாலே அது மாறி.
அப்படியே மருந்தோட வாசம் அப்படியே வெளிநாட்டுல வாசம் வருதா? வாசம்லாம் கரெக்டா இருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நல்ல இதா இருக்கு. ஒரிஜினல் மருந்து இல்ல, நம்ம வந்து இங்க டூப்ளிகேட்டே செய்ய மாட்டோம். அதனால தாங்க நமக்கு இந்த அவார்டே கிடைச்சிச்சு. இல்லைன்னா நமக்கு இந்த அவார்டுலாம் நமக்கு வேலையே இல்லை. இந்தியா 80 பேர் இருக்கான் வைத்தியன்னு சொல்லி 80 பேர் டாக்டர் இருக்கான், அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம நமக்கு தர்றாருன்னா அதுக்குள்ள நேர்மை இருக்கணும். நேர்மை இருக்கிறதுனாலதான் நமக்கு கிடைச்சது. இந்தியாவிலேயே சிறந்த பாரம்பரிய மருந்து தயாரிக்கிற மருத்துவர் அப்படிங்கிற ஒரு அவார்டு நரேந்திர மோடி கையால வாங்கியிருக்கிறாரு. இது வந்து மேனுபேக்சர் இருக்கு, மேனுபேக்சர் உலகத்துல இம்புட்டு மேனுபேக்சர் மருந்து செய்யறாங்கனால நமக்கு தரணும்னா அதுக்கு ஒரு உண்மை இருக்கணும். உண்மையா நம்ம பண்ணனாதான் அவங்க தருவாங்க. சும்மா என்னத்தையாவது நம்ம பிசினஸ்ன்னு சொல்லி, அதாவது பிசினஸ்ன்னு சொல்லி என்னத்தையாவது பண்ணோம்னா அதுக்கெல்லாம் அவார்டு கிடைக்காது. அதுல சத்தியமாயிட்டு உண்மை நன்மை செய்யறதாயிட்டு இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து இந்த மாதிரி அவார்டுகளையும் வாங்க முடியும். ஆமா, அவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா நமக்கு காசு சம்பாதிக்க முடியாது. அவங்க காசு பிசினஸ் பண்றவங்க காசு சம்பாதிச்சு கார்பரேட் கம்பெனிகள். ஆமா, அவங்களும் காசு சம்பாதிப்பாங்க, காசு சம்பாதிக்கலாம் பிசினஸ் பண்ணி. ஆனா இந்த மாதிரி அவார்டு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு குவாலிட்டி வேணும்ல, அப்பதானே எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல. நோயை குணப்படுத்த மாட்டாங்க. ஆமா, சரி, ஓகே, சரி, சரியாயிருச்சு. கேட்டா அவ்வளவு முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு, குனிஞ்சு இதுக்கு நல்லா எடுத்தோம். சார் இல்லை, சார் இல்லை, சார் இல்லை. சரி, என்ன வழி அவருக்கு அவ்வளவு சரியா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நீ இந்த கை ஒன்று, ஆனா கை ஒன்று தான். இதுல ஒன்று போய்க்க, ஸ்டூல் ஒன்று போய்க்க. கை ஒன்று போக்கு போக்கு, மோலோடு போக்கு, மோலோடு போக்கு, பையா போக்கு, பையா போக்கு. இப்ப வேதனை உண்டா அத்தரைக்கு? நான் அவ்வளவு அத்தரைக்கு வேதனை உண்டா? சரியாயா? நல்லா பொக்கா பட்டுனா போக்கு 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 போக்கு, சும்மா போக்கு பொக்க பட்டு மோலோட்டு பட்டு வாங்கி பட்டுனா வேற பொக்கிக்கும். பொக்க பட்டுனான்றல. ஓகே, சரி. இப்ப வேதனைக்கு மாறிடுச்சு. ஓகே, சரி. தேங்க்யூ. ஓகே, சிறப்பு. சரி, சூப்பர்.